பல நூறு வருடங்களுக்கு முன்பான மறவர் குல மன்னர்கள் தொடர்பான நடுக்கல் கண்டுபிடிப்பு. இருக்கக்கூடிய நல்ல நடுகல்கள்ல முதல் ரகம் அது சற்று வித்தியாசமான ஒரு ரகம். 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிற்பக்கலையோட அப்படியே இருந்துச்சு. யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர மன்னர்கள் சேதுபதி வகைரா அவங்கள மந்திரியாவோ தளபதியாவோ இருக்கக்கூடியவங்களுடைய சிலையா தான் இது இருக்கணும். தோண்ட தோண்ட வரும் சேதுபதி மன்னர்களின் தொடர்பான வீரத்தை பறைசாற்றும் பொக்கிஷங்கள். இருக்கக்கூடிய 2வது நடுகள் இதுதான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வால் ஏந்திர மாதிரியே இருக்காரு, மனைவி கூட இருக்காங்க. ஏன் இது வந்து நடுகள்லேயே முதல் கல் சதிக்கல்னு சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கணவன் இறந்த உடனே மனைவி உடன்கட்டை ஏறுறது. அதுக்கான முதல் பாத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். உடன்கட்டை ஏறின எல்லா பெண்களுடைய எலுமிச்சம்பழத்தை ஏற்றின மாதிரியே நம்ம சொல்லுது. இவங்களும் இந்த போர்ல இறந்துருக்காங்க. எல்லாமே ஒரே காலகட்டம் 400 வருஷத்துக்கு முக்கியம். யார் இந்த மரமன்னர்கள்? எங்கு இந்த கற்கள் கிடைக்க பெற்றது? அங்கு மேலும் தோண்டினால் பல புதிய வரலாற்று பொக்கிஷங்கள் கிடைக்குமா? இது இங்க இருக்கக்கூடிய 3வது நடுகள். இதுவும் அதே தான், உடன்கட்டை ஏறினது தான். கணவர் உட்கார்ந்துருக்காரு, மனைவி எலுமிச்சம்பழத்தோட கையில கை தூக்கி பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இதுவும் உடன்கட்டை ஏறினது தான். இதுவும் 400 வருஷம் அதே காலகட்டத்தை சேர்ந்த நடுகள் தான். பாண்டிய நாட்டில் கிடைச்ச நடுகள் இவ்வளவு அதிகமான நடுகள் ஒரே இடத்துல இங்க மட்டும்தான் இப்போதைக்கு கிடையாது. பன்னெடுங்காலமாக தமிழ்நாட்டின் வடக்கே உள்ள வேங்கடமலைக்கும் தெற்கே உள்ள குமரிமுனைக்கும் இடைப்பட்டதாக தமிழகம் அமைந்துள்ளது. இதனை 12ஆம் நூற்றாண்டு இலக்கண நன்னூல் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என வரையறுத்துள்ளது. கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் உள்ளிட்ட கவிஞர்களும் இது குறித்து புகழ்ந்து பேசியுள்ளனர். இந்த பெருநிலப்பரப்பை சங்க காலம் தொட்டு முடியுடை மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர் ஆட்சி செலுத்தி வந்தனர் என்பது அனைவரும் அறிந்த வரலாறு. பாண்டிய மன்னர்களது கிழக்கு எல்லையான வங்கக்கரை பகுதி பிற்காலத்தில் மறவர் சீமை அல்லது சேது நாடு என வழங்க பெற்றது. இதிகாச நாயகனான ராமபிரான் அமைத்த திருவண்ணை எனப்படும் சேது இந்த பகுதியின் கிழக்கே அமைந்திருப்பதாலும் பல நூற்றாண்டு காலமாக மறவர் இன மக்கள் மிகுதியாக இங்கு வாழ்ந்து வந்ததாலும் இந்த பகுதிக்கு இத்தகைய பெயர் என்று சேதுபதி மன்னர்கள் தொன்மையும் தோற்றமும் குறித்த பல பதிவுகள் கூறுகின்றன. சேதுபதி மன்னர்களின் ஆட்சியில் பல போர்களை அவர்கள் கண்டிருக்கிறார்கள் என்றும் பல வெற்றிகளை உரித்தாக்கி தமிழ்நாட்டை காத்திருக்கிறார்கள் என்றும், மேலும் சேதுபதி மன்னர்களது தெய்வீக திருப்பணிகள் குறித்து பல ஆய்வு தகவல்கள் கிடைக்கின்றன. இப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தமான மரமன்னர்கள் என்று அழைக்கப்படும் சேதுபதி மன்னர்களின் தளபதியின் சிலை மற்றும் போரில் மறைந்த வீரர்களுக்கு எழுதப்பட்ட சிலை, அவர்களின் மனைவி உடன்கட்டை ஏறியதற்கான சதி கற்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடுக்கல், சதிக்கல் உள்ளிட்ட 4 விதமான கற்கள் ஒரே இடத்தில் ஆச்சரியமூட்டும் விதமாக கிடைத்திருப்பதால் அந்த பகுதியை ஆய்வு செய்தால் அந்த பகுதியில் போர் நடந்ததற்கான தடயங்களும் மற்றும் மேற்கூறிய ஆவணங்களும் கிடைக்கும் என்று தொல்லியல் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர்.